நான் பீகார்லயுமே நான் சொல்லுவேன், பீகார்ல ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க். காரணம் என்னன்னு சொல்றேன். நீங்க அரசியல வந்து முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீகார் இஸ் ஒன் சச் ஸ்டேட் வேர் யூ கேன் லேர்ன் பாலிடிக்ஸ். அங்க இருக்கக்கூடிய சிறிய டீ கடையில கூட அரசியல் பேசப்படும். தேர் வெல் இன்ஃபார்ம்டு. இப்ப வந்து நீங்க அரசியல் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு 4-5 ஸ்டேட் இருக்கு. தோஸ் ஸ்டேட்ஸ் டிசைட் ஹவு அந்த அரசியல் எப்படி அப்படிங்கறது ரொம்ப ஆழமாக கவனிக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, பீகார், பெங்கால், ஈவன் தமிழ்நாடு. இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்ப பாக்கி ஸ்டேட்ஸ் வந்து இட் இஸ் டிஃபரெண்ட். பட் தீஸ் ஸ்டேட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஏன்னா These states are unique in their own nature. எஸ், யூனிக் இன் தேர் ஓன் நேச்சர். அண்ட் நீங்க ஒன்னு சொல்லிட்டு உடனே நீங்க தப்பிச்சு போக முடியாது. பீப்புள் வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ கூட பீகாரிஸ் அதை வந்து உன்னிப்பா கவனிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டுல எப்படி ஒரு இமேஜ் உருவாயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பீகார் பீப்புள்லாம் வந்து வெத்தலை பாக்கு பான் போடுறவங்க, பேல்பூரி விற்கிறவங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள ரொம்ப மட்டம் தட்டி ஒரு பேசு பொருளாக்கி நம்ம வச்சிருக்கோம். இட் இஸ் நாட் சோ. பீகார்ல இருக்கக்கூடிய காமன் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நுண்ணறிவு எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே கிட்டக்க வர முடியாது.